எதற்காக அபிஷேகம்? அந்த அபிஷேகத்தை வச்சு ஏதாவது பிழைப்பு நடத்த முடியுமா? இந்த அபிஷேகத்தை வச்சு ஏதாவது வச்சு அடமானம் பண்ணி காசு வாங்க முடியுமா? ஒன்றும் முடியாது. அபிஷேகம் எதற்காக என்று சொல்லி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கவும் கர்த்தர் என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். ஐயா, நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு வேலை, நறுங்குண்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். நொறுங்குண்ட இருதயத்தோடு யாராகிலும் உங்கள் பக்கத்தில் வருவார்களே ஆனால் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஆறுதல். நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு ஆறுதல்லையும் அவங்கள் இருதயம் அப்படியே தைரியமாய் அவர்கள் உங்கள் மூலமாய் ஆண்டவரை காண்பார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். யாருக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுகிறீர்களோ, உடைக்கப்பட்டு கண்ணீர் வடித்து ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்து போச்சுதே என்று சொல்லி உங்களோடு புலம்புகிற யாராவது உங்க பக்கத்துல வருவார்களே சொன்னா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. அவர்கள் உங்கள் முகத்தை பார்க்கும்போது இயேசுவின் முகத்தை பார்ப்பார்கள். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறேன். என்னை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு சொல்லுகிறேன். அநேக ஆறுதல் அடையும்படி, அநேகர் விடுதலை அடையும்படி, அநேக சுகம் அடையும்படி கர்த்தர் அநேகரை உங்களிடத்தில் கொண்டு வருவார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டில் அநேகர் வருவார்கள். ஏக்கா அண்ணே எனக்காக ஜெபம் பண்ணுங்க அண்ணே அப்படின்னு சொல்லி அநேகர் வருவார்கள். எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லுடா அப்படின்னு அநேகர் வருவார்கள். நீங்க உடனே இந்த வார்த்தையை சொல்லணும். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் சொல்லத்தான் அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். காலம் சென்ற டாக்டர் ரவி சக்கரியா என்ற ஒரு மனுஷனுடைய புஸ்தகத்தை நான் வாசித்த பொழுது அவர் அழகான ஒரு 5 காரியத்தை சொல்லியிருந்தார். Jesus is the way a traffic police can understand. அவர் ஒரு வழி, ஒரு டிராபிக் போலீஸ் எப்படி அந்த வழியில எப்படியெல்லாம் மக்களை அனுப்பணும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறாரோ அதை போன்று எந்த மனிதனை எந்த வழியில் அனுப்ப வேண்டும் என்று அந்த தேவன் அறிந்திருக்கிறார். Jesus is the truth a judge can understand. ஒரு நீதிபதி எப்படி நேர்மையாய் நீதி செய்கிறதுக்கு எந்தெந்த உத்தியோகத்தை பயன்படுத்துகிறாரோ அதை போன்று நாம் பிரசங்கிக்கிற, நீங்கள் ஆராதிக்கிற அந்த ஆண்டவராகிய தெய்வம் ஒரு நல்ல நீதிபதியாய் இருந்து உங்கள் காரியங்களை முடித்து வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். Jesus Christ is risen. இயேசு உயிரோடு எழும்பினார். அது யாரு புரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? அடக்க